அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கத்தால் இயங்கி கொண்டிருக்கும் சிஎம் செல்லை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு இருக்கேன். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. cmcell.tn.gov.in இதை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே தொடரணும்னா இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கலாம். சப்போஸ் இந்த தளமானது உங்களுக்கு தமிழில் வரணும்னா மேலே தமிழ் வடிவம்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே முதலமைச்சரோட தனி பிரிவுன்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது எந்த நோக்கத்தில் இது உருவாக்குறாங்க, சிஎம் செல் எதுக்காக செயல்படுதுன்ற ஒரு முழு டிஸ்கிரிப்ஷன் விரிவாக்கம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது கோரிக்கை பதிவு. இந்த கோரிக்கை பதிவு ஆப்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்கலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோரிக்கை நிலவரம். நீங்கள் ஒரு கோரிக்கையை பதிவு செஞ்ச உடனே உங்களுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இந்த கோரிக்கை நிலவரமில் போயிட்டு அந்த நம்பரை இப்போ எடுத்துக்காட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை பதிவுன்னு இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது நான் ஏற்கனவே என்னோடய அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுக்கிறதுனால இது மாதிரி காமிக்குது. இதுவே புதுசாக வரீங்கன்னா புதிய பயனாளர் பதிவுன்னு இருக்குது பாருங்கள், நியூ யூசர். என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம இதை சிஎம் செல் யூஸ் பண்ண தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய இனிஷியல் நேம், அப்பாவோட இனிஷியல் நேம், பாலினம், பிறந்த தேதி, கதவு எண், தெரு பெயர், குக்கிராமம், மாநிலம், மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம், அஞ்சல் குறியீடு, அலைபேசி எண், மின்னஞ்சல் குறியீடு. முக்கியமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம். பயனாளர் குறியீடு. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, இமெயில் ஐடி வரையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே பயனாளர் குறியீடு ஜென்ரேட் ஆகும். செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாஸ்வேர்டு அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த பாஸ்வேர்டை ரொம்ப கவனமாக நீங்கள் எழுதி வைக்கணும். கேபிட்டல் லெட்டரில் இருக்கா, ஸ்மால் லெட்டரில் இருக்கா, என்ன ஏதுன்றதை பார்த்து கவனமாக எழுதி வச்சு உள்நுழைகைக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை போட்டுட்டு கடவுச்சொல் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் இந்த கடவுச்சொல்லை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அவங்க கேப்ஷா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்ஷா எடுத்து நம்ம என்ட்ரி பண்ணணும். எடுத்துக்காட்டு இங்கே B2396ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு நம்ம உள்நுழைகன்னு கொடுத்தோம்னா நம்ம பதிவானது உள்ளே போகும். இப்போ என் நேமில் இது ஓப்பன் பண்ணிக்கிறதுனால என் நேம் இங்கே காமிக்குது. முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணையதளத்திற்கு வரவேற்கிறோம் அப்படின்னு காமிக்குது. இது அப்டேட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதிவுகள் நீங்கள் போட்டிருக்க விஷயங்கள் ஏதாவது மாற்றணும், அட்ரஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுப்பித்தல்ன்ற ஆப்ஷன் இருக்குது, இது மூலயமா நீங்கள் மாற்றிக்கலாம். கோரிக்கை பதிவு இந்த இடத்துல இது பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நீங்கள் செய்யும் கோரிக்கை எந்த வகையில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டு நான் ஒரு கோரிக்கையை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சு காமிக்கிறேன். வர ஆகஸ்ட் 15 கிராம சபை நடக்க இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பொதுவானவை என்ற ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா நிலம் சம்மந்ததுன்னா பட்டா உரிமம் இருக்குது, அடிப்படை வசதிகள், சாலை, குடிநீர், அது மாதிரி சுகாதாரம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் அடிப்படை வசதிகள் இருக்குது. முதலமைச்சர் நிவாரண நிதி உங்கள் ஊருக்கு ஒழுங்காக சேரலம்னா அது மூலயமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்புறம் வேலைவாய்ப்பு, நிதியுதவி, அது மாதிரி நீங்கள் எது சார்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் பொதுவானவைன்னு போடுறேன். மேலே குறிப்பிட்டுள்ள தொடர்பு முகவரியும் பாதிக்கப்பட்ட இடத்தின் முகவரியும் ஒன்றான்னு கேட்குறாங்க. நம்ம ஊருக்காக நம்ம ஏதாவது நம்ம பகுதிக்காக செய்ய போகிறோம்னா ஆம்ட்டே இருக்கட்டும். மற்ற இடத்துக்காக ஏதாவது நம்ம செய்யணும்னா அது இல்லைன்னு கொடுத்தோம்னா எந்த இடம்ன்றது கேட்கும், அதுக்கு நீங்கள் அந்த முகவரியை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் ஆம்ட்டே வச்சுக்கிறேன். இப்போ கோரிக்கை ஏற்கனவே இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா, இந்த மனுவை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தலைமை செயலகம் சென்னை அவர்களுக்கு அனுப்பவும். வருகிற ஆகஸ்ட் 15 நடைபெறவுள்ள கிராம சபையில் அனைத்து மக்களும் கலந்து கொள்வதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்து கிராம மக்கள் கிராம சபை குறித்து நினைப்பது ஏதோ அரை மணி நேரம் 10 பேரை வச்சு நடக்கும் ஊர் பொது கோரிக்கை தெரிவித்தால் எங்கே செய்து தராங்க என்ற
தவறான எண்ணத்தை முற்றிலும் மாற்றும் வகையில் ஆகஸ்ட் 15 நடைபெறவுள்ள கிராம சபை அனைத்து மக்களும் தெரிந்து கொண்டு கலந்து கொள்ள அரசு சார்ந்த வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் தமிழகம் முழுவதும் இன்று முதல் விளம்பரம் செய்தும் 7 நாட்களுக்கு முன்பு ஆட்டோவில் ஒலிபெருக்கிகள் மூலம் கிராம சபை பற்றி தெளிவாக அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் தெரிவித்து கிராமங்களில் வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்த காண உதவுமாறு பணியுடன் சமர்ப்பிக்கிறேன். இம்மனுவுக்கான பதிலை கடிதம் மூலம் அனுப்பவும் என்ற கோரிக்கை இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணோன்றது வந்துடும். இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நான் அப்பீல் பண்ணுறேன். இங்கே அந்த கேப்சா இருக்கும், கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. E58CE. இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் சேமின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு கோரிக்கை எண் கொடுத்துட்டாங்க. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வேணும்னா ஒப்புகை சீட்டு பார்வையிடுன்னு இருக்குது. இதை கொடுத்தோம்னா இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு, நான் சேவும் பண்ணிட்டேன். இப்போ நான் அதாவது கோரிக்கை நிலவரத்துக்கு போகிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் பதிவு பண்ண கோரிக்கையோட எண்ணை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கை நிலவரமானது வந்து அண்டர் ப்ராசஸ்ன்னு இருக்குது. இது வந்து 3 கட்ட நிலையில் வரும். ஒன்று வந்து அண்டர் ப்ராசஸஸ், ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டட் டு கன்சர்ன்ட் ஆஃபீஸர், அதாவது உரிய அலுவலருக்கு தகவல் அனுப்பப்பட்டதுன்னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தகவலானது, உங்கள் கோரிக்கையானது ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா. ஏற்கப்பட்டதுன்னா எந்த அலுவலர் உங்களை அணுகுவாங்க, நிராகரிக்கப்பட்டதுன்னா எதனால் நிராகரிக்கப்பட்டதுன்ற முழு தகவல் வந்து உங்களுக்கு வரும். ஆக மொத்தம் இந்த சிஎம் செல்லை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய பகுதிக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை எளிதில் நம்ம வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியுது. இதுக்காக வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த முறையை வந்து இந்த சிஎம் செல் மூலயமா வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்ககிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இன்னைக்கு போட்ட கடிதம், இது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்ன போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு டு கன்சர்ன்ட் ஆஃபீஸர் ஃபார் த நெசசரி ஆக்ஷன், அதாவது உரிய நடவடிக்கை எடுக்க சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பப்பட்டதுன்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட், இது வரைக்கும் அக்செப்டட் பண்ண தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தீர்மானங்கள் இருக்குது. இதுக்கான நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்காங்க. இது மாதிரி கோரிக்கைகளையும் நீங்கள் பதிவு பண்ண முடியும். உங்கள் கோரிக்கையான நிலவரத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இது தொடர்பு கொண்டு சிஎம் செல் மூலயமா உங்கள் கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ், உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பரை சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஆக மொத்தம் ஒரு சிறப்பான அம்சம் வந்து இந்த சிஎம் செல் மூலயமா இருக்குன்றதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.